கோவை இஎஸ்ஐ மருத்துவமனை முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையைச் சேர்ந்த 19 வயது மாணவி அனு கீர்த்தனா எம்பிபிஎஸ் படிப்பதற்காக நீட் தேர்விற்கு தயாராகி வந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பிடிஎஸ் படிப்பிற்கான வாய்ப்பு கிடைத்திருந்த போதிலும் எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்ற இலக்குடன் மீண்டும் நீட் தேர்விற்கு தயாராகி வந்ததாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தால் தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் ஜூன் 21ஆம் தேதி மறுதேர்வு நடைபெற இருந்த நிலையில் மன உளைச்சல் காரணமாக மாணவி உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து மாணவியின் உயிரிழப்பிற்கு நீதி கோரியும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழுவினர் இஎஸ்ஐ மருத்துவமனை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாணவியின் புகைப்படத்தை கையில் ஏந்தியபடி மத்திய கல்வி அமைச்சகத்தை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்தை முன்னிட்டு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 100 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர்.